உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த கார்த்திக் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து உன்னை பார்த்துட்டு போனான்ல, அதுவும் தெரியும். அவன் உன்னை மிரட்டி பார்க்கணும்னு வேற சொன்னான்ல, அதுவும் தெரியும் தானா? அதனால தானே நீ அன்னைக்கு விஷம் குடிக்க போன. நீ அவனை பார்க்க போலன்னு உன் ஃப்ரெண்ட் ரேகாவை அவன் இங்க அனுப்புனான். அவ ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்தா. அதுல என்ன இருந்ததுன்னு தெரியுமா? இரு வர. இந்தா பாரு. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நீ என் பண்ண வீட்டுக்கு வந்தே ஆகணும். அப்படி நீ வரலன்னா நீயும் நானும் அன்னைக்கு ஹோட்டலுக்கு போனோமே, அப்ப நீ ட்ரெஸ் மாத்தும் போது உனக்கே தெரியாம ஒன்னு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோவை நாளைக்கு காலையில இந்த ஊரே பாக்குற மாதிரி சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுவேன். படிச்சியா? இப்படி ஒரு லெட்டரை உனக்கு அனுப்பி உன்னை வர வச்சு உன்னை நாசம் பண்ண பார்த்திருக்கான். அவன் நல்லவன் இல்லதானா? இந்த உண்மை உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவரு தாங்கி பாராடி. இப்படி ஒரு வீடியோ இருக்குன்னு தெரிஞ்சா அவரு உயிரோடவே இருக்க மாட்டாரு. அவருக்கோ உனக்கோ எதுவும் ஆக கூடாதுன்னு தான் மாயாவும் கதிரும் எல்லா பழியையும் அவங்க மேல போட்டுக்கிட்டாங்க. இந்த விஷயத்த சீனு கிட்ட கூட மாயா சொல்லல. அவ வாழ்க்கை போயிடும்னு கூட அவ கவலைப்படல. ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் அவ நினைச்சா. உன் அப்பா அவளை தலையில வச்சு கொண்டாடினாரே, ஆனா இப்ப அவ முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அதையும் அவ தாங்கிக்கிட்டா. எல்லாரோட திட்டையும் அவ வாங்கிக்கிட்டா. எல்லாம் எதுக்காக? எதுக்காக? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். இப்ப கூட இது எல்லாம் உன்கிட்ட சொல்லணுங்கிறது என் எண்ணம் இல்ல. உனக்காக வாழ்க்கையவே இழக்க தயாரா இருந்த மாயாவை அடிச்சு விரட்டிட்டு பாரு. மாயா, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நான் உனக்கு நல்லதுதான் தானே பண்ணிருக்கேன். இது நல்லதா? இந்த மாயா வீட்டு வாசப்படி ஏறி உள்ள வரக்கூடாது. நீ அவனுக்கு தாலி கட்ட வச்சு என் லைஃபே அழிச்சிட்ட. எனக்காக இவ செஞ்சது எல்லாம் போதும். 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு என் லைஃப கெடுத்துட்டீங்க. அது உங்களுக்கு பத்தலையா? ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. தப்பு பண்ணிட்டேன். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்காக நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கீங்க. மாயா எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கா. எதையுமே புரிஞ்சுக்காம போயிட்டேனேப்பா. நான் மாயாவை பார்க்கணும். அவகிட்ட எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கணும். நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்லம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். அவளை நான் தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். கனவுகள் தேடி நடை போனதே ஒரு தீப்பட்டா
மன்னிச்சிருங்க அக்கா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தானா பரவாயில்ல, நீ தெரியாம தானே பண்ண. இல்லக்கா, இவ்வளவு நாளா நீ எனக்காக மட்டும்தான் வாழ்ந்திருக்க. உன்னோட தியாகத்தை புரிஞ்சுக்காம நானும் தப்பா நினைச்சிட்டேன்னு. அந்த கார்த்திக் பொறுக்கை நாய நினைக்கும் போதெல்லாம் அம்மா சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அவளுக்கு நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். பெரியம்மா, ஏன் நீங்க நம்ம பயந்த மாதிரி எதுவும் இல்ல. அவ ரொம்ப தைரியம் உள்ள பொண்ணு. அவளுக்காக நீ என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா மாயா. அக்கா, நான் உன்னை அக்கான்னு கூப்பிடலாமா? அக்கா, சாரிக்கா. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கையை காப்பாத்த என்னை விட நீதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அத புரிஞ்சுக்காம நான் முட்டாளா இருந்துட்டேன். ஐயோ தானா, என்ன பண்ற? பாரு, எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. நான் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைக்கிறேன். உனக்காக இது இல்ல, எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பேன். என் தங்கச்சி லைஃப் நல்லா இருந்தா அது போதும் எனக்கு. என் லைஃப் நல்லா இருக்கணும்னு உன் லைஃப பத்தி கூட நீ கவலைப்படல. என்ன காப்பாத்துறதுக்காக எல்லார்கிட்டயும் நீ கெட்ட பேர் வாங்கியிருக்க. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட நான் இவ்வளவு பண்ணிருப்பேன் நானு. எனக்கு தெரியல. ஏன்கா, உனக்கு நான் அவ்வளவு பிடிக்குமா? ஏய், என்னடி இப்படி கேக்குற? நான் உயிரா நினைக்கிறது நம்ம குடும்பத்தை மட்டும்தான். நீ என் தங்கச்சி. நீ சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒருவேளை கல்யாணம் அன்னைக்கு இந்த உண்மையை நீ என்கிட்ட சொல்லிருந்தா கூட கண்டிப்பா நான் தப்பான ஒரு முடிவை தான் எடுத்திருப்பேன். ஏய் தானா, ஏன் இப்படி பேசுற? கார்த்திக் கண்டிப்பா அந்த வீடியோவை வெளியே விட்டு என் வாழ்க்கையை அழிச்சிருப்பான். குடும்பமே அழிஞ்சு போயிருக்கும்க்கா. நீ என் லைஃப மட்டும் காப்பாத்தல, இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் சேர்த்து காப்பாத்திருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.